சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. பக்திக்கும் பாஜகவுக்குமான வேறுபாடு என்பது எல்லாருக்கும் 1 கோடி பேர் வசிக்கிற ஊர்ல ஒரு 1000 பேரை ரவுடிகளா மாத்தி இரட்டை நிலைப்பாடு என்பது உலக அரங்கத்திலே இந்தியாவை தலை அண்ணாமலை விரைவிலே பாஜகவுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு நானே வர்றேன். பிரெயின் வாஷ் பண்ணி இதற்கு எதிரானவர்கள் எல்லாரையுமே நம்ம ஒழிச்சுக்கணும். நான் நிறைவேற்றிருப்பேன் எல்லாத்தையும் அப்படிங்கிறாரு. அவர் கட்சி பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியல, அவர் எப்படி தமிழ்நாட்டோட பிரச்சனையை தீர்ப்பாரு? அதை விட்டுட்டு வம்புழுக்கிறதுலாம் கிட்ட வராதியடான்னு திருப்பரங்குன்றம் மக்கள் நிராகரிக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றம், அயோத்தியிலேயே நீ தோத்து போயிட்டாங்க. தமிழ்நாட்டை அயோத்தியாக மாற்றுவது என்பது கனவுலே நடக்காத விஷயம். நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியலும் சரி, இந்திய அரசியலும் சரி, வெறுப்பு பிரச்சார அரசியல் ரொம்ப வேரூன்றி ரொம்ப வேகமாக வருது அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. தமிழ்நாட்டில் கூட நம்ம அந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை ரீசெண்டாக பார்த்தோம். வெளிப்படையாகவே கந்தன்மலை போன்ற படத்தை பாஜகவுடைய சீனியர்ஸே நடிச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்குறோம். அதே மாதிரி இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா பல ஸ்டேட்ஸில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனை அதிகரிச்சுட்டே இருக்குது. பாஜக கூட ஸ்டேட்ஸில் அசாமில், யூபியிலலாம் பெரிய பிரச்சனை போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரீசெண்டாக கிறிஸ்மஸ் விழாவில் பார்த்தீங்கன்னா பல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் விழாவை பீஸ்ஃபுல்லாக கொண்டாட முடியல. பல வலதுசாரிகள், இந்துத்துவ அமைப்புகள் உள்ளே அடித்து சித்திரவதை பண்ணி ஒரு கலாட்டாவை பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட ரொம்ப கடுமையாக அதை கண்டிச்சிருந்தார். உங்களுடைய இரும்பு கரத்தை கொண்டு நீங்கள் அதை ஒடுக்கணும்னு சொல்லிட்டு மோடியை பார்த்து அவர் கேள்வி எழுப்பினார். இந்த அளவுக்கு இப்போ இந்த வெறுப்பு பிரச்சார அரசியல் சீரியஸான இடத்தை நோக்கி நகருது, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உலக அளவிலே கிறிஸ்தவத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்பது உலகத்திலேயே அதிகமான எண்ணிக்கையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற போது உலக நாடுகளினுடைய பகைமையை புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலே இந்தியா குறித்த மதிப்பை இழக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது. எவனோ ஒருத்தன் கிறிஸ்மஸ் தாத்தா பொம்மை விற்கிறாங்கிறதுனாலையும் கேக்கு கொடுக்குறாங்கங்கிறதுனாலேயே எல்லாரையுமே மதம் மாற்றிடுவாங்கன்னு சொல்கிறதே ஒரு அப்பட்டமான பொய்யல். ஏன்னா அவர்களே மதமாற்றம் நிகழ்வது என்பது அவர்கள் விரும்பலாம், நடைமுறை சாத்தியப்படவில்லை. அப்படி சாத்தியப்பட்டிருந்தால் மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் கிறிஸ்தவருடைய எண்ணிக்கை கூடியிருக்க வேண்டும், இஸ்லாமியருடைய எண்ணிக்கை கூடியிருக்க வேண்டும். ஒரு அவதூறு பிரச்சாரத்தை கட்டமைத்து வேண்டுமென்றே ஒரு வெறுப்பு அரசியலை தூண்டி பல இடங்களில் கலவரங்களை விளைவிப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க. கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன், எங்கள் ஊர்லலாம் அது நடக்காதுன்னு நினச்சேன், இங்கேயே சில சல்லித்தனமானவங்கெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனையை உருவாக்கிட்டாங்கன்னு அவர் வருத்தம் கொள்கிறார். அப்போ பாஜக எங்கெல்லாம், ஏன்னா கடவுள் நம்பிக்கையின் வழியாக ஊடுருவது, மத நம்பிக்கையின் வழியாக ஊடுருவது, புனிதங்களின் வழியாக ஊடுருவது, சாதியின் வழியாக ஊடுருவது, இது உங்களுக்கு என்னன்னா கடவுள் நம்பிக்கை, மத நம்பிக்கை எல்லாம் ஒரு பர்சனலான விஷயம். அதுக்குள்ளே ஒவ்வொரு தனிநபரையும் தயார் செய்வது அப்படிங்கிறதுல அவங்க பல உத்திகளை கையாளுறாங்க. அதில் ஏறத்தாழ இந்த கலாச்சார பண்பாட்டு ரீதியான மாற்றங்களை பொது அரசியல் நிகழ்வுகளின் மூலமாக மாற்ற முடியவில்லை என்கிற ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. அவங்க எடுத்தவொடனே நேரடியாக மத பிரச்சனைக்கு வாங்கன்னு கூப்பிட்ற வழக்கம் அவர்களுக்கு கிடையாது. அவங்க யோகா செய்ய வாருங்கள், நம் மதம் எவ்வளவு புனிதமானது தெரியுமா, நம் பண்பாடு எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா அப்படின்னு ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி இதற்கு எதிரானவர்கள் எல்லாரையுமே நம்ம ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சிலம்பாட்டம் கற்றுக் கொடுக்குறோம்னு ஆரம்பித்து துப்பாக்கி பயிற்சி வரைக்குமே ஆர்எஸ்எஸ்னுடைய இந்துத்துவ குண்டர்களை உருவாக்குகிற முயற்சி நடக்கிறது. அப்போ இந்த போக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஊடுருவலாக மாறுகிறது. இப்போ பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இந்தியாவிலேயே 80% இளைஞர்கள் புதிய வேலை வாய்ப்பை பெற முடியாமல் 45 கோடி பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. இந்த 45 கோடி பேரில் 5 கோடி பேரை கலவரக்காரர்களாக மாற்றினால் கூட, அல்லது 50 லட்சம் பேரை கலவரக்காரர்களாக மாற்றினால் கூட, நீங்கள் ஒரு ஊரில் அமைதியாக 1 கோடி பேர் வசிக்கிற ஊரில் ஒரு 1000 பேரை ரவுடிகளாக மாற்றிட்டீங்கன்னா அவன் கடையை உடைச்சிருவான். வன்முறையை கட்டவிழ்த்து விட்டீங்கன்னா அவன் பல பொருட்களை ஓடிடுவான். இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பல இஸ்லாமியர் கடைகளெல்லாம் உடைச்சி நொறுக்கி பிரியாணி அண்டாவெல்லாம் தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க.
அவன் அகண்ட பாரதம் என்பது அவனுக்கு எதிர்கால லட்சியம், அண்டா பிரியாணி என்பதுதான் நிச்சயங்கிற மாதிரி உள்ளே புகுந்து தூக்கிட்டு போனாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த கோட்பாட்டை வந்து புரிந்து கொள்வதற்கான பக்குவத்தை ஏற்கனவே திராவிட இயக்கங்கள் வந்து தங்களுடைய தொடர் பிரச்சாரங்களின் வழியாக, மேடைகளின் வழியாக, அதாவது திமுகவினுடைய கூட்டங்கள் எல்லாம் மாலை நேரத்து பல்கலைக்கழகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் அறிவூட்டி வைத்திருக்கிறார். இங்கே எந்த சாமானிய தொழிலாளியிலிருந்து யாருக்குமே பக்திக்கும் பாஜகவுக்குமான வேறுபாடு என்பது எல்லாருக்குமே தெரிகிறது. பக்தியின் வழியாக ஊடுருவது அப்படிங்கிறத இப்போ தமிழ்நாட்டிலே வந்து எந்த அசம்பாவிதமும் எங்கும் வந்து நிகழலை. எல்லா சர்ச்சுகளிலேயுமே நள்ளிரவில் வந்து மிக அமைதியான முறையில் பிரார்த்தனைகள் நிகழ்கிறது. ஆனால் மற்ற ஊர்களெல்லாம் மிக மோசமாகிறது. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் பல பேர் பாவ மன்னிப்பு, கருணை, இரக்கம் என்கிற அடிப்படையில் நீங்கள் வந்து ஒடிசாவில் ஒரு பாதிரியாரை தன் மகன்களோடு உயிரோடு கொளுத்திய போது கூட அந்த அவருடைய அந்த பாதிரியாரினுடைய மனைவியாக இருக்கிறவங்க வந்து கர்த்தர் உங்களை வந்து மன்னிப்பார், நீங்கள் பாவம் செஞ்சிட்டிய அந்த பாவிகளை எல்லாம் மன்னிப்பார் தான் சொன்னாங்களே தவிர அதற்கான நடவடிக்கைக்கு போராடுறது இருக்குல்ல. இப்போ இந்த இடத்துல இஸ்லாமியர்கள் வந்து பில்கிஸ் பானு மாதிரியான பிரச்சனைகள் நடக்கிற போது கடுமையாக போராடுகிறார்கள் எதிர்த்து. இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, சட்ட போராட்டம், மக்களை திரட்டுவது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிர எழுச்சி கொள்ளாமல் சாஃப்டா வந்து அணுகிறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வசதியாக அவர்கள் எடுத்துக் கொடுக்குறாரு. நம்ம அடிச்சா திருப்பி அடிப்பாங்கிற அந்த, ஏன்னா இப்போ நீங்கள் வந்து கோர்ட்ல இருந்து எல்லா இடங்கள்லையுமே புல்டோசரை வச்சு சிறுபான்மை மக்களுடைய வீடுகளை இடித்தால் கூட கேட்பதற்கு நாதி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு மோசமான கண்டிஷன் இருக்குது. இப்போ சில நீதிபதிகள் கண்டிக்கிறாங்க, புல்டோசரை வைத்து இடிப்பதற்கு எதுக்கு ஒரு அரசாங்கம் வேணும், வீடு கட்டி கொடுக்க தான் அரசாங்கம் வேணும், புல்டோசரை வச்சு இடிக்கிறதுக்கு எதுக்கு அரசாங்கம் வேணும், அழிவு சக்தியாக இருப்பதற்கு அரசாங்கம் தேவையில்லை. அது நாசகார சக்திகள் வந்து வன்முறையாளர்களாக வந்து ஒரு அரசே மாறுவது இருக்குல்ல. தனி மனித பயங்கரவாதத்தை வந்து நம்ம வந்து கைது செய்வதன் மூலமாக, நீதித்துறை நடவடிக்கையின் மூலமாக, காவல்துறை நடவடிக்கை மூலமாக ஒழுங்குபடுத்த முடியும். ஆனால் அரச பயங்கரவாதத்தை யாருமே ஒன்றுமே வந்து கேட்க முடியாது. என்கவுண்டர் மாதிரியான விஷயங்கள்லாம் அரச பயங்கரவாதம். அது மாதிரி இது மாதிரியான கலவரங்களில் யாராவது இடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் கூட கேட்டான், பாபர் மசூதியை இடித்தவங்களுக்கு தான் அந்த இடம் சொந்தம்னா, அப்போ வந்து நகை கடையில் திருடினவன் ஒருத்தன் வந்து உள்ளே ஓட்டை போட்டு உள்ளே வந்துட்டான் ஜுவல்லர்ஸில், இப்போ அவனுக்கு தானடா நகை கடை சொந்தம், அவனை மட்டும் ஏன்டா அரெஸ்ட் பண்ணுறீன்னு கேட்குறான். அந்த மாதிரியான ஒரு சூழல், மோசமான ஒரு சூழல் வந்து உருவாகுது. இப்போ நீங்கள் அவுரங்கசீப்பை பற்றி படம் எடுத்து வட மாநிலங்களில் கலவரம் உருவாயிடுச்சு. ஆனால் கந்தன்மலை வந்தது மூலமாக மீம்ஸ் கிரியேட்டருக்கு தான் இங்கே தமிழ்நாட்டில் தீனி போட்டாங்களே தவிர, அந்த மீசை இருக்குது பாருங்கள், அதோடைய எடை கிராமம் எப்படி வந்து எச்ராஜா தாங்கினார்னு பல பேர் இறக்கப்படுறாங்க. அது வந்து பொன்மாணிக்கவேல்கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட மீசை. பொன்மாணிக்கவேலே ஒரு காமெடி பீஸுங்கிறது மக்களுக்கு மிக தாமதமாக தெரியும். ஏன்னா விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தான் சொன்னார், அவர் முழுக்க ஒரு சங்கி, ஒரு பொன்மாணிக்கவேலுன்னு சொல்கிறாரு. நான் இருந்திருந்தேன்னா திருப்பரங்குன்றம் கலவரத்தை நான் நடத்தியிருப்பேங்கிறத மறைமுகமாக என்ன சொல்கிறாரு, நான் நிறைவேற்றிருப்பேன் எல்லாத்தையும் அப்படிங்கிறாரு. காலங்காலமாக ஏற்றப்படக்கூடிய தீபத்தூணிலே நாங்கள் தீபம் ஏற்ற மாட்டோம், பக்தர்கள் வேண்டுமானால் அங்கே ஏற்றிக்கொள்ளட்டும், நாங்கள் சர்வே கல்லில் தான் தீபம் ஏற்றுவோம், தர்காவுக்கு பக்கத்தில் தான் ஏற்றுவோம், வம்புலுக்கு இருக்க அங்கே தான் நாங்கள் வருவோம். ஆனால் பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, நீங்கள் கார்த்திகை தீபமும் சிறப்பான முறையில் ஏற்றப்பட்டு பக்தர்களால் கொண்டாடப்பட்டது. அதற்கு மிக சமீபத்திலே இந்த பிரச்சனை இவ்வளவு தீவிரமடைந்த போதும் கூட சிக்கந்தர் மலை சந்தனக்கூடு விழாவும் ரொம்ப சிறப்பாக அமைதியாக முடிந்து விட்டது. நடுவில் வெளியூர்காரங்களை கூட்டிகிட்டு வந்து சொந்த ஊருக்காரங்க, திருப்பரங்குன்றத்துக்காரங்க வந்து ஒத்துழைக்க மறுக்கிறாங்க, சண்டைக்கு வரமாட்டேங்கிறாங்க, மத சண்டைக்கு வரமாட்டேங்கிறாங்க. அவன் வந்து மெட்ரோவை போட்டு கொடுங்கடா, நாங்கள் ரயில் ஏறி போய் ஏதாவது பொழைச்சிக்கிறோம், நாங்கள் 4 வியாபாரம் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு தான் அவன் கேட்குறான். ஏதாவது வேலை வாய்ப்பை கொடுங்கடா, எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுங்கடா, ஒரு நோய் வாய்ப்பட்டவங்களெல்லாம் தீர்த்து கொண்டு வந்து சரி பண்ணி கொண்டு வந்து வீட்டில் சௌக்கியமாக்கி கொடுக்குறோம், ஏதாவது ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்ய, அதை விட்டுட்டு வம்புழுக்கிறதுக்கெலாம் என்கிட்ட வராதியடான்னு திருப்பரங்குன்ற மக்கள் நிராகரிக்கிறாங்க. ஆனால் வெளியூர்லேருந்து போய் காரைக்குடியிலேருந்து எச்ராஜாலேருந்து திருநெல்வேலியிலேருந்து போய் நயினார் நாகேந்திரன்லாம் கொக்கரிக்கிறாங்க, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றம். அயோத்தியிலேயே நீ தோற்று போயிட்டு 5 தொகுதியில் நாடாளுமன்றத்தில். அதனால் நீ வந்து தமிழ்நாட்டை அயோத்தியாக மாற்றுவது என்பது கனவுலே நடக்காத விஷயம். ஆனால் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 70 வருஷம் ஆச்சு பாபர் மசூதி பிரச்சனை இல்லை நாங்கள் வெற்றி பெற, அதனால் 70 வருஷம் கழிச்சு நாங்கள் ஜெயிப்போங்கிற, 70 வருஷம் இன்னும் எச்ராஜா உயிரோடு இருக்கணுமேங்கிற கவலை நமக்கு வருது ஒரு பக்கம். ரைட், ஓகே சார். இப்போ இந்த இடத்துல பிரதமர் மோடி இருக்கட்டும், அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து இஸ்லாமிய தேவாலயங்களை போய் கலந்துக்கிட்டு அவர் வந்து கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுறார். அது இந்த சித்தாந்தத்தினுடைய தலைவராக இன்றைக்கி இந்திய லெவலில் அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு மோடி, அவர் அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறார். ஆனால் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சில வலதுசாரி அமைப்புகள், இந்துத்துவ அமைப்புகள் வந்து இப்படி பட்டவர்த்தனமாக போட்டு அடிக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவுடைய பேரை அது எப்படி ஏற்படுத்தும்? இப்போ பல வெளிநாடுகளில் இஸ்லாமிய நாடுகளுக்கு நமக்கு நல்ல உறவு இருக்குது, வெளியுறவு கொள்கை. இப்போ இந்த மாதிரியான விவகாரத்தில் ஒரு இந்தியாவுடைய பேரை கெட்டு போயிடுது. அது மோடியுடைய, அதாவது இந்த தேசத்திற்கு காந்தி தேசம் என்றுதான் பெயர்.
பஞ்சசீல கொள்கை என்ற ஒரு கொள்கையை உருவாக்கி ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து அவருடைய கைகளிலே ஒரு சமாதான புறாவை ஏந்தி நிற்பது போன்ற சிலைகளையே நம்ம பார்த்துருக்கிறோம். போர்களே இல்லாத ஒரு உலகத்தை வந்து இந்த இந்த உலகத்திற்கு சொன்னது, அமைதியான ஒரு விஷயத்தை சொன்னது. ஆயுதத்திற்கு செலவழிக்கக்கூடிய காசையெல்லாம் அரிசிக்கு செலவழிங்கடா, உணவுக்கு செலவழிங்க, அடிப்படை தேவைகளுக்கு செலவழிங்க. குழந்தைகள் வந்து சத்து குறைபாட்டினால, வைட்டமின் குறைபாட்டினால வந்து மிக மோசமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்துல அறம் சார்ந்த ஒன்றைத்தான் வந்து உலகத்தில் எல்லா நாடுகளுமே அடித்தவன் தான் பெரிய ஆள், அடி வாங்கினவன் சாதாரண ஆளுன்னு சொல்லும் போது காந்தி மட்டும்தான் அடித்தவன் ஒரு நாளும் பெரிய ஆள் கிடையாது, அடி வாங்கினவன் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என்றார். அடி வாங்கியவன் தான் ஜெயித்தவன், அடித்தவன் ஒரு நாளும் ஜெயித்தவன் ஆக முடியாது என்று உலகத்திற்கு அகிம்சையை சொன்ன ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய ஒரு இன்றைக்கு பன்முக கலாச்சாரத்தை சீரழித்து உலக நாடுகளில் போய் எப்படி இவர்கள் வந்து, ஏன்னா உலகம் முழுக்க நம்ம இந்தியர்கள் வந்து கிறிஸ்தவ நாடுகளில் தான் அதிகமாக இருக்கான். அமெரிக்காவில் இருக்கான், கனடாவில் இருக்கான்னு நம்ம சொல்கிறோம், எல்லாமே கிறிஸ்தவ நாடு தான். அப்போ நம்ம வந்து இன்றைக்கு பின்பற்றக்கூடிய ஜனநாயக முறையை அவர்கள் தந்தது தான் நமக்கு. நம்ம தாலுகா ஆஃபீஸிலேருந்து கோர்ட்லேருந்து இதெல்லாம் எப்படி நடத்தணும், கலெக்டர் ஆஃபீஸ் எப்படி நடத்தணும், தண்டவாளம் எப்படி போடணும், ரயில் எப்படி வரணுங்கிற எல்லாமே நம்ம அங்கிருந்து தான் கற்றுக்கொண்டோம். அதை யாரும் வரலாற்றில் இருந்து மறுக்க முடியாது, மறக்க முடியாது. நம்ம வந்து புஷ்ப விமானத்தில் போனோன்னு தான் நம்ம புராண கதையை சொல்ல முடிஞ்சு. உண்மையான விமானத்திலே வந்து இன்றைக்கி பறக்கிறாரு. ஒரு முறையாவது புஷ்ப விமானத்தில் மோடி ஏற்றிருக்கிறாங்களா? இது வரைக்கும் யாரையாவது ஏற்றிருக்காங்களா? அமித்ஷாவை ஏற்றிருக்காங்களா? ஏன் நம்ம எச் ராஜாவாவது வந்து ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணியாவது பறந்துருக்கிறாரு? அது வரைக்கும் யாருமே இல்லை. அதனால் உலக நாடுகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய அவமானத்தை தான் தேடி தந்தார். ஆனால் முஸ்லீமில் வந்து பெரிய பணக்காரர்களாக இருக்கக்கூடிய ஷேக்குகளாக இருக்கிறவங்க, பெரிய பெரிய ஆட்களையெல்லாம் அரபுகளையெல்லாம் வந்து கட்டி தழுவதில் மோடிக்கு வந்து எந்த விதமான சங்கடமும் இல்லை. போப்பாண்டவர் மாதிரி பெரிய பெரிய பாதிரியார்களை கட்டிப்பிடிப்பதில் சங்கடம் இல்லை. ரோட்டில் வந்து பொம்மை விற்கிறவனை தான் அடிக்கிறாங்க. அதில் கூட நீங்கள் பாருங்கள், உலக நாடுகளுக்கு அதிகமாக மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்கிறது உத்தரப்பிரதேசம் தான், இந்தியா தான் அதிகமான மாட்டிறைச்சி ஏற்றுமதி. அதில் வெக்கம்லாம் கிடையாது. அதுலலாம் கோமாதா எங்கள் குலமாதாங்கிற பாட்டெல்லாம் கேட்க மாட்டேங்குது. இந்த 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கி திங்கிறவனை அடித்து கொலை செய்கிறதுல தான் இவங்களுக்கு வீரம் இருக்குன்னு சொல்கிறது இருக்குது. இந்த இரட்டை நிலைப்பாடு என்பது உலக அரங்கத்திலே இந்தியாவை தலைகுனிய செய்கிறது, வெக்கக்கேடாகத்தான் இருக்கிறது. இதை மாற்ற வேண்டிய இடத்திலே இருக்கிறவர்கள், யாரிடத்திலே நாம் முறையிடுகிறோமோ முறையிட வேண்டிய இடத்துல இருக்கிறவர்களே குற்றவாளிகளுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பது ரொம்ப துக்ககரமானது, வெக்ககரமானது. இந்த முக்கியமான விவகாரத்தில் இப்போ எச் ராஜாவோட நிலைப்பாடு வந்து வேறையாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரிலாம் நடக்கலை, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான எந்த விதமான விஷயம் நடக்கலை, அது வந்து வதந்திங்கிறாரு. பட் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா வந்து அது அவர் ரொம்ப கிளியராக அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், ஆமாம் நடந்திருக்கு, அது வந்து வெட்கி தலை கொண்ட விஷயம், நடவடிக்கை எடுக்கணும் அந்த விஷயத்தில் அப்படிங்கிறார். இப்போ பாஜகலே சில தலைவர்கள்ட்ட மாற்றி மாற்றி இந்த ஸ்டாண்ட் மாறுது. இல்லை, அண்ணாமலை வந்து பாஜக கிடையாது. அண்ணாமலை பாஜகவில் இருந்தார் கடந்த காலங்களில். அண்ணாமலை பாஜகவை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார். எந்த முக்கியமான பேச்சுவார்த்தை நடக்கிற போது, பியூஷ் கோயல் வரும்போதெல்லாம் அவர் நான் ஹைதராபாத்துக்கு போகிறேன்னு சொல்லி கோவாவுக்கு போயிட்டார். அவர் வெளி மாநில தேர்தல் பொறுப்பாளராக இருக்கார். அதெல்லாம் இருக்கிறாரு, அவர் எங்கே செயல்பாட்டில் கிடையாது. பாஜகவிலே இருந்து அண்ணாமலை வெளியேறுகிறார். அதனுடைய தொடர் நடவடிக்கையினுடைய முதல் கட்ட அறிக்கை தான் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை அவர் கண்டிப்பது. அண்ணாமலை விரைவில் வந்து பாஜகவுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு நானே வர்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தமிழ்நாடு முழுக்க அவர்களுக்கான அன்பு இயக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அண்ணாமலை அன்பு இயக்கம்னு ஒன்று உருவாக்கியிருக்கிறாரு. அதனால் தமிழ்நாட்டு அரசியலிலே பாஜகவை வந்து கூடுதல் வாக்கு சதவீதத்துக்கு உயர்த்தியது யாருன்னா அண்ணாமலை தான். அந்த அண்ணாமலையை பாஜக அவர் எடுத்த சாட்டை தன்னை அடிச்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த சாட்டையை பாஜகவுக்கு எதிராக அடிக்கிறதுக்கு அவர் தயாராகிட்டு இருக்கிறாரு என்பது முக்கியமான தகவல் எனக்கு நம்ப தகுந்த வட்டாரத்திலேருந்து எனக்கு வந்திருக்கு. முக்கியமான சோர்ஸ்லேருந்து எனக்கு அவர் பேசக்கூடிய இந்த காட்டமான கருத்துக்கள் அப்படிங்கிறது இந்த சித்தாந்தத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய மோடி அமித்ஷாக்கு எதிரான கருத்துக்கள் அப்படின்னு பார்க்கலாமா, அல்லது ஜஸ்ட் அது ஒரு ஒரு சின்ன ஒரு குழு, அந்த குழுவை நோக்கி நான் பேசுகிறேன்? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் குழுவெலாம் கிடையாது. அவர் வந்து அந்த சித்தாந்தத்தையே எதிர்க்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். திராவிட செல்வன் அண்ணாமலையாக அவர் மாறிக்கொண்டிருக்கிறார். அவர் தமிழ்நாட்டு அரசியலிலே பாஜகவினுடைய போக்கை வந்து அவர் வந்து வளர்த்ததும் அவர் தான், அழிக்க போகிறதும் அவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இருக்காரு. நயினார் நாகேந்திரனால பாஜகவுக்கு சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறத நிரூபிக்கிற வரைக்கும் அண்ணாமலை அமைதி காக்கிறாரு. அவர் ஒரு தனிமை தவம் இருக்கிறாரு. அது வரைக்கும் போய் இயற்கை விவசாயம்லாம் செய்வார், பசுமாட்டையெல்லாம் பார்ப்பார், பால்லாம் பீச்சுவாருன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த பாலில் விஷத்தை கலக்காமல் அவர் விட மாட்டார். அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து விட்டுருக்கு. இல்லை, இப்போ நீங்கள் திராவிட செல்வன் அந்த மாதிரி நான் கிரெடிட்லாம் அவர் கொடுக்குறீங்க அப்படின்னா அவர் டேட்டா திமுக வந்து சேரலாமே, ஏன் வந்து பிடிக்காத இடத்துல இருந்துட்டு அந்த சித்தாந்தத்தை அப்படி கிடையாது. அது வந்து திமுகவில் சேர்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அவர் ஒரு தனித்த தலைவர், அவருடைய தனித்தன்மை வந்து எந்த கட்சிக்கு போனாலும் அவருக்கான அந்த தனித்தன்மை போயிடும். அதனால் அவர் தனியாக இயக்கம் காண்பார். அவர் பெரிய அளவில் இளைஞர்களை ஈர்த்துட்டு பாஜகவின் சித்தாந்தங்களை அவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து அது செல்லுபடி ஆகாது என்பதை அண்ணாமலையே அறிவிக்கக்கூடிய நாள் வந்து வெகு தொலைவில் இல்லை. இப்போ இந்த வெறுப்பு பிரச்சார அரசியல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது
இது பற்றி ஒரு மாற்று, ஒரு புதிய தலைவரா வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து அவருடைய அரசியலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாரி கேள்விக்குறியா இருக்கு. அந்த மாதிரியான இடங்கள்ல கருத்து சொல்லாம ரொம்ப சாஃப்ட்டான ஒரு டோன் அவர் எடுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். விஜய் அரசியல் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த மாதிரியான பதட்டமான ஒரு இல்ல நேரத்தில கிறிஸ்துமஸ் விழாவுக்கு கேக்கு சாப்பிட போனதுல நிறைய இடத்துக்கு போனார் விஜய். 2, 3 ஃபங்க்ஷனுக்கு போனாரு. அதுல நிறைய கேக் சாப்பிட்டதுல வாய் சுளுக்கிக்கிட்டதுனால அவரால பேச முடியல அந்த மாரி வன்முறைகளுக்கு எதிரா. அந்த வாய் சுளுக்கு வந்து சரியாகிறதுக்காக அவரு வந்து மலேசியாவுக்கு போயிருக்கிறாருன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் தெரியுது அது சுளுக்கு எடுக்கிறதுக்காக போகல. மலேசியால ஆடியோ லான்ச்சுக்காக தான் போயிருக்கிறாரு. அங்கே வந்து ஒரு 42 கோடி வசூலாக போகுது டிக்கெட்லேயே. 84,000 பேருக்கு வந்து ஒரு தலைக்கு 10,000 ரூபா வரைக்கும் நாங்கள் டிக்கெட் போட்டிருக்கோம். அதுலேயே ஒரு 50 கோடி ரூபா வசூல் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. அதனால் எந்த பாதிரியாரை தீ வச்சு கொளுத்தினாலும், யாரை அடித்தாலும், எந்த கிறிஸ்தவனை வந்து அடித்தாலும், எந்த கன்னியாஸ்திரியை வந்து பாலியல் வன்முறை செஞ்சாலும் அதை பற்றிலாம் விஜய்க்கு கவலை இல்லை. அவருக்கு 2026 முதலமைச்சர் பதவி மட்டும் கொடுங்க, வேறு எதுக்கும் அவர் பேச மாட்டாருன்னு கட்சிக்காரன் வந்து மறைமுகமாக நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கண்டிக்கிறோங்கிறான். அப்போ கட்சிக்கு தலைவர் வந்து விஜயா, இல்லை வந்து அருண்ராஜ் தலைவரா, ராஜ்மோகனுடைய கட்சியா, யாரோட கட்சி இதுன்னு நமக்கு தெரியலை. அவர்கள் இதையெல்லாம் பேசுறது கிடையாது. திருப்பரங்குன்றம் விஷயத்தில் எப்படி அவர்கள் கள்ளமௌனமாக இருந்தார்களோ அதே போல் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல் நடக்கிற போதும் வந்து ஜோசப் விஜய் அமைதியாக இருக்கிறார் என்றால் அவர் பிறந்திருக்கிற சமயத்துக்கும் அவர் துரோகம் செய்கிறார், ஜனநாயகத்துக்கும் துரோகம் செய்கிறார். அவர் ஜனநாயகம் ஷூட்டிங்கில் வந்து வசூல் பண்ணுறதுல தான் கவனமாக இருக்காரே தவிர அவர் ஜனநாயகத்துக்கு உண்மையாக இல்லை அப்படிங்கிறது தான் காட்டுது. விஜயினுடைய இந்த போக்கு மிக மிக தவறானது. மக்கள் யாரும் முட்டாள்கள் கிடையாது. தான் கட்சி பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியல. அவரால் வந்து ஒரு அஜிதா ஆக்னஸியை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணி என்னம்மா பிரச்சனை, எதுக்குமா நீ வந்து கவலைப்படுற, அவர் மாவட்ட செயலாளராக இருந்துட்டு போகிறார், நீ மாலிரணி செயலாளர், கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு சீட்டு தரேன், உனக்கு முக்கியத்துவம் தர்றேன், நீ எதுவும் கவலைப்படாத என்று ஒரு கன்வின்ஸ் பண்ணி பேசி சமரசப்படுத்தவே முடியாது. அவர் கட்சி பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியல. அவர் எப்படி தமிழ்நாட்டோட பிரச்சனையை தீர்ப்பார்? அவரால் கட்சி கூட்டத்தையே ஒழுக்கமாக நடத்த முடியல. அவரால் எப்படி இந்த நாட்டையே நடத்துவார், வழி நடத்துவார்? அதனால் விஜய் வந்து ஒரு அன்ஃபிட்டான ஒரு தலைவர், தகுதியற்ற ஒரு தலைவர் என்பதை ஒவ்வொரு முறை நிரூபிக்கிறார். நம்ம பேசிகிட்டு இருக்க அந்த நேரம்லாம் ஜனநாயகன் ஷூட்டிங் இதில் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து என்ன பேசணும், என்ன குட்டி கதை சொல்லணும், என்ன டான்ஸ் ஆடணுங்கிறத பற்றி அவர் சிந்திச்சிட்ருக்காரு. அவர் ஒரு பொறுப்பற்ற ஒரு ஆள். ஆடின காலும் பாடின வாய் நிற்காதும்பாங்க. அவர் அடுத்த ஆட்டத்துக்கு தயாராகிட்டாரே தவிர தமிழ்நாட்டினுடைய அரசியல் ஆட்டத்திலே விஜய் கிடையாது. இப்போ இது கூட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து அந்த கரூர் பிரச்சனை, அந்த கரூர் பிரச்சனை சம்மந்தமான அந்த வழக்கை ஒரு சிபிஐ விசாரிக்கிறாங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். இப்போ வந்து கட்சியினுடைய அடுத்த சீனியராக இருக்கக்கூடிய அருண்ராஜா இருக்கட்டும், நிர்மல்குமாராக இருக்கட்டும், புசி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, இவங்க எல்லாத்தையும் இப்போ சிபிஐ விசாரணைக்காக டெல்லி விசாரணை அமைப்புக்கு கூப்பிட்றாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்துக்கு விசாரணைக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் மேலே ஒரு கருத்து தொங்கிட்டே இருக்குன்னு பார்க்கலாமா, அல்லது அந்த விஷயம் கிளியர் ஆகிடுச்சு, அவரால் பாஜக டிஸ்டர்ப் பண்ண முடியும் இந்த விஷயத்தில் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? என்டிஏ கூட்டணிக்கு விஜய் வந்து சேருகிற வரைக்கும் அவருக்கு தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு தான் இருக்கும். அதனால் விசாரணைக்கு இப்போ சிபிஐ விசாரணை வந்த அன்னைக்கு நீதி வென்றதுனாங்க. இப்போ தான் விசாரணையே வருது, ஜட்ஜ்மெண்ட் வந்தது மாதிரி பேசுனாங்க அவங்க. ஆனால் இப்பொழுது அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு நெருக்கடியை உருவாக்குவார்கள், நீதிமன்ற நெருக்கடியை உருவாக்குவார்கள், விசாரணையின் வழியாக உருவாக்குவார்கள். அதற்கு பாஜகவினுடைய அவர்கள் விருப்பத்திற்கு ஒத்துழைக்கிற வரைக்கும், அவருக்கு அடிபணிகிற வரைக்கும் விசாரணை வளையம் இறுக்கமாகத்தான் இருக்கும். அதற்கு பின்பு அவர்கள் வந்து ஒப்புக்கொள்ளுகிற ஒரு நிலை வருகிற போது பொங்கலுக்கு பின்னால் என்டிஏ கூட்டணியிலே வந்து விஜய் இணைவதற்கு உத்தரவு வரும். அமித்ஷா தலைமையிலே ஒரு கூட்டணிக்கான உடன்பாடு வரும். அது வருகிற வரைக்கும் அந்த மாதிரியான விசாரணையெல்லாம் வந்து தீவிரமடையும் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த விசாரணை கமிஷனை வச்சு, சிபிஐ விசாரணை கமிஷனை வச்சு விஜய் ஒரு வழி கொண்டு வர முடியாது, அதில் அது பெரிய ஊழல் விஷயங்கள்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்கலாம்? இல்லை, ஆக்சுவலாக அது விபத்து தான், அது வந்து ஊழல் கிடையாது. அதில் இவர் தண்டிக்கப்படுவாரா அப்படிங்கிறதுல வந்து அதிகபட்சம் வந்து அவரை வந்து கண்டனம் தான் தெரிவிக்க முடியுமே தவிர, ஏன்னா அதற்கான நிவாரணங்களை வழங்கிட்டார். பாதிக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் வழக்கு போட்டார்களோ அவர்களே கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணிட்டார் என்று சொல்லுகிற போது வழக்கு வந்து நிற்காமல் போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் அதற்கு முந்தைய நிலையில் அவர்களுக்கு அரசியல் அவர்கள் புதிதாக இருக்கிறார்கள் என்பதனால மிரட்டி பார்ப்பார்கள் முடிந்த வரைக்கும். அதை தாண்டி அவர் தனித்து நிற்கிறாரா அல்லது பாஜகவுக்கு பணிகிறாரா என்பது வந்து ஜனவரியில் தான் நமக்கு தெரியும். நல்லா சார், தமிழக அரசியல் பற்றி விரிவாக உரையாடினீங்க. உங்களோட கருத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி.